அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் அமீன் வ அலா ஆலிஹி அஷ்காபி அஜ்மாயின். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஸ்ரஹ்லி சத்ரி வஸிர்லி அம்ரி வஹுல் தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்கத். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சபூரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகதலேனா மரியாள் அவர்களையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இணையாக கொடுத்து அந்த தூதரை பலப்படுத்துவது இறைவனுடைய விதியாக இருக்கிறது. தங்களின் இணையின் மூலமாக இந்த பூமியில் தூதுத்துவத்தை பரப்புவதற்கு இவர்களின் இணைகள் உதவியாக இருந்தார்கள். ஹவ்வா இல்லை என்றால் ஆதமின் சரித்திரமே முழுமையடைந்திருக்காது. சபூரா இல்லை என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சரித்திரம் நிறைவு பெற்றிருக்காது. மகதலேனா மரியாள் இல்லை என்றால் ஈசாவின் சரித்திரமும் நிறைவு பெற்றிருக்காது. ஹாஜரா சாரா இல்லை என்றால் இப்ராஹிமுடைய வரலாறும் நிறைவு பெற்றிருக்காது. தூதர்கள் மனமுடைந்து போகும் பொழுது அவர்களுக்கு மனதை தாங்கி நிறுத்தவும், அவர்கள் தீன் இந்த பூமியில் பறந்து பரவலாகவும் தூதர்களுக்கு இணைகள் தேவைப்பட்டது. இந்த இணைகள் மனைவியாகவும் இருக்கலாம், தோழிகளாகவும் இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிகள் உண்டு, பெண் தோழியர்களும் உண்டு. ஜக்கரியாவிற்கு தோழியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழங்கியது போல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தோழியாக மகதலேனா மரியாள் அவர்களை வழங்கியது போல, அல்லாஹ் நம்முடைய இறுதி தூதருக்கு ஏராளமான நபி தோழியர்களை வழங்கியிருக்கின்றார். நபி அவர்களின் மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மனைவியாக மட்டும் இருக்கவில்லை, நபிக்கு எல்லாவுமாகவே இருந்தார்கள். ஹதிஜா ரலியல்லாஹு இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை என்று சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்தபோது குத்துபா நிகழ்த்தியது அபுதாலிப்பாகவே இருந்தார்கள். இந்த அபுதாலிப்புடைய குத்துபாவில் கூறுகின்றார், இதோ என் சகோதர புத்திரன் முகமது அதி புத்திசாலியாகவும் கண்ணியமானவராகவும் நேர்மையானவராகவும் இருக்கின்றார். இந்த முகமதை போன்ற ஒரு மனிதரை நான் அரபு நாட்டில் கண்டதில்லை. முகமது ஏழ்மையானவராக இருக்கலாம், ஆனால் பணமல்ல ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு காரணம், அது ஒரு மாயையாகும். முகமது இப்படி இருக்கப் போவதும் இல்லை. அவருடைய லட்சியம் மிக உயர்ந்ததாகவும் உன்னதமானதாகும். முகமதிற்கு ஹதிஜாவோடு காதலாகும், ஹதிஜாவிற்கும் முகமதோடு காதலாகும். ஹதிஜா கேட்கும் மகரை கொடுக்க உத்தரவாதப்பட்டவன் நானாகும். அதனால் நீங்கள் விரும்பியதை மகராக கேட்கலாம் என்று குத்துபா நிகழ்த்தினார். இந்த செய்தியானது ரஹீக்குல் மஹ்தூமில் இடம்பெற்றிருக்கிறது. அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்து ஒரு சாதாரண திருமணமாக இருந்தது. அவர்கள் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதற்கு உதாரணம், அபுதாலிப் பள்ளத்தாக்கில் நபி அவர்களின் குடும்பத்தையும் சேர்த்து ஏராளமாக இஸ்லாத்திற்கு வந்த தம்பதிகள். அந்த அபுதாலிப் பள்ளத்தாக்கிலே குறைஷி நேதாவாகிய தலைவனாகிய அபு சுப்யானுடைய அந்த பொருளாதார தடையை அனுபவித்து வந்தார்கள். பசியும் பட்டினியுமாக வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது செல்வ சீமாட்டியான ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களும் தன்னுடைய பிஞ்சு குழந்தையான ஃபாத்திமாவும் பசியும் பட்டினியுமாக சேர்ந்தே வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது அன்னையை பார்த்து அண்ணல் எம்பெருமான் கூறுகின்றார்கள், ஹதிஜாவே, நீ போய் மக்காவிலே தங்கிக்கொள், உனக்கு அபு சுப்யான் தடை செல்லாது என்றபோது, என் நிலையிலும் உங்களை நான் பிரிய மாட்டேன், அது மரணமாக இருந்தாலும் சரி என்று நபியோடு 3 ஆண்டுகள் பசியும் பட்டினியுமாக அந்த அபுதாலிப் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்தார்கள் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள். ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணமடைந்த போது அண்ணலார் எம்பெருமானார் கூறினார்கள், ஹதிஜா எனக்கு எல்லாமுமாக இருந்தார்கள். இன்று நீங்கள் அனுபவிக்கும் இஸ்லாம் ஹதிஜாவுடையதாகும். எந்த ஒரு உயிருக்கும் ஒரு தாய் உண்டு, இஸ்லாத்தினுடைய தாய் ஹதிஜா ஆகும் என்றார்கள். நபிக்கு ஏராளமான மனைவிகள் உண்டு என்று நம்முடைய கிதாப்களில் எழுதி வைத்துள்ளார்கள்.
நபி அவர்களுக்கு பல மனைவிகள் குடும்பம் இருந்ததாகவும் அவர்கள் குடும்பம் நடத்தினார்கள் என்றும் புரோகிதர்கள் பாடம் எடுக்கின்றார்கள். நபியின் வாழ்வு எப்படி இருந்தது என்பதை அறிய, அவர்களின் தாம்பத்தியம் எப்படி இருந்தது என்பதை அறிய ஹதீஜாவினுடைய வாழ்க்கையை நாம் கண்டிப்பாக படித்து பார்க்க வேண்டும். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் நபியுடைய குடும்பம் வாழ்ந்த அந்த இடமானது மக்காவிலாக மட்டுமே இருந்தது. ஹதீஜாவின் மகள் ஃபாத்திமா மூலமாகவே நபியுடைய குடும்பம் இந்த பூமியிலே பல்கி பெருகியது. நபி அவர்களுக்கு ஹதீஜா அவர்களுக்கும் இடையே 3 குழந்தைகள் பிறந்தது. 2 ஆண் குழந்தைகள் அப்துல்லா, காசிம் இருவருமே இறந்து விட்டார்கள். எஞ்சி இருந்ததோ ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டுமே. ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டுமே எஞ்சி இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணமடையும் போது அவர்களுக்கு ஒரே ஒரு வாரிசு மட்டும்தான் இருந்தது. அது ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டுமே அவர்கள். அடுத்து நபி அவர்கள் திருமணம் பண்ணிய ஒரு பெண்மணி மரியமத்துல் கிபிதியா. எகிப்து நாட்டிலிருந்து அடிமையாக இருந்து அன்னலாருக்கு பரிசாக வழங்கப்பட்ட மரியமத்துல் கிபிதியாவை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் மணந்து கொண்டார்கள். அவர்கள் மூலமாக இப்ராஹிம் குழந்தை பிறந்து அதுவும் இறந்தே விட்டது. இஸ்லாத்தின் தாய், அஹுல் பைத்தின் தாய் ஹதீஜாவே இந்த உலகத்தில் உயர்ந்த பெண்மணிகள் ஆவார். அன்னலார் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கூறினார்கள், பூமியில் மிகவும் சிறந்த பெண்மணிகள் 2 ஆவார். ஒருவர் இம்ரானின் மகள் மரியம், 2 என் மனைவி ஹதீஜா என்றார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை பற்றி 7க்கும் அதிகமான ஆயத்துக்களை அல்லாஹ் திருமறையில் வழங்கியிருக்கின்றான். சூரத்துல் லுகாவில் கூட நீர் ஏழ்மையில் இருந்தேன் உம்மை செல்வந்தன் ஆக்கினேன் என்பது அன்னை ஹதீஜாவை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வசனமாக இருக்கிறது. ஏழ்மையில் அபுதாலிப்புடைய வீட்டில் வளர்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் திருமணம் செய்தபோது மிகப்பெரிய செல்வந்தராக ஆனார்கள். திருமணம் முடிந்ததும் ஹதீஜா கூறினார்கள், அன்னலாரே, என்னுடைய சொத்துக்கள் அனைத்துக்கும் இனி உங்களுடையதே. இனி உங்களுக்கு மட்டுமே உரியதாகும். அதை செலவு செய்து கொள்ள நீங்கள் என்னிடம் எந்த அனுமதியும் கேட்க வேண்டாம். என்னுடைய சொத்துக்களை நீங்கள் தீயிட்டு கொளுத்தினாலும் கடலிலே கொண்டு போட்டாலும் நான் அது பற்றி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என்று கூறினார்கள். அன்னலாருடைய அந்த சொத்துக்கள் மூலமாக வளர்ந்ததே இஸ்லாம். இந்த சமர்ப்பணத்தினால் வந்ததுதான் இஸ்லாம். அன்னை ஹதீஜா இறந்துவிட்ட வருடத்தை துக்க ஆண்டாக அன்னலார் எம்பெருமான் அவர்கள் அறிவித்தார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இறந்த அந்த ஆண்டையே துக்கமாக அனுஷ்டித்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே சூனியம் புகுந்து விட்டதாக அவர்கள் எண்ணனானார்கள். ஜெய்னபு, உம்மி குல்சு, ரொஹயா இவர்கள் மூவருமே நபிகள் நாயகம் அவர்களுக்கு திருமணம் செய்வதற்கு முன்னே அன்னை ஹதீஜாவிற்கு இருந்த குழந்தைகள் ஆவார்கள். ஆகவே இவர்களையும் தன்னுடைய மகள் போலே வளர்த்தார்கள். ஆனால் நபிகளாருக்கு பிறந்தவர்கள் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய வாரிசு என்று சொன்னால் ஒரே ஒரு பெண் மட்டுமே உண்டு. அது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டுமே அவர்கள். 27 ஆண்டுகள் ஹதீஜாவோடு குடும்பம் நடத்திய நபிகளை பார்த்து ஹதீஜா கூறினார்கள், உங்களுக்கும் எனக்கும் நிறைய வயது வித்தியாசம் உண்டு. நீங்கள் வேண்டுமானால் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறியபோது அன்னலார் கூறினார்கள், ஹதீஜாவே, நீ ஆகிய பாத்திரத்தில் இருந்து நான் இன்னும் குடித்து தீரவில்லை என்றார்கள். நம்முடைய காதலில் குறைவு ஏதும் வந்துடவில்லை என்றார்கள். நீயாகிய பாத்திரத்திலிருந்து நான் எதையுமே குடித்து முடிக்கவில்லை. உனக்கும் எனக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த காதல் எந்த குறைவும் ஏற்படவில்லை என்று தான் பதில் சொன்னார்கள். இன்னொரு திருமணத்திற்கு நபிகள் நாயகம் அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அன்னை இறந்ததும் அல்லாஹ் திருத்தூதர் கூறினார், என்னுடைய வலதுகை முறிந்து விட்டது என்றார்கள். மக்காவில் இருக்க மனமில்லாமல் தாயிபு சென்றார்கள். ஹதீஜா இல்லாத மக்காவில் என்னால் வாழ முடியாது என்றே கூறினார்கள். காதலில் ஏற்பட்ட நஷ்டம் வாழ்வில் சூனியத்தை தான் ஏற்படுத்தும். மக்காவில் இருந்து தாயிபிற்கும் பின்னும் அங்கும் இருக்க மனமில்லாமல் திரும்பவும் மக்காவிற்கு வந்தவர்கள் மதீனா நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். இப்படி 27 ஆண்டுகள் அன்னையோடு வாழ்ந்த அல்லாஹ் திருத்துதவர்கள் அந்த அன்னை இறந்த ஆண்டை துக்க ஆண்டாக அறிவித்த அல்லாஹ் திருத்துதவர்கள் அந்த ஆண்டிலேயே அடுத்த மாதத்திலேயே ஆயிஷாவை மணந்து கொண்டார்கள், சவுதாவை மணந்து கொண்டார்கள் என்று
வரலாற்றில் சார் எழுதி வைத்திருக்கின்றார். இது எவ்வளோ பெரிய மோசடி, வரலாற்று மோசடி. அன்னை ஹதிஜா இறந்த ஆண்டை துக்க ஆண்டாக அனுசரித்து அதே ஆண்டில்தான் தாயிபுக்கு பயணத்தை மேற்கொண்டார்கள். இன்னும் சத்திய சஹாபாக்கள் பலர் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். காஃபியர்களாகிய குத்துபாவும் சைபாவும் அபுசூபியானும் இஸ்லாத்திற்கு வந்த அடிமை மக்களை மேலும் மேலும் கொடுமைப்பட்டு கொடுத்திருக்கு. அவர்கள்லாம் அல்லாஹ் தூதரவிலிருந்து எங்களை நீங்கள் காப்பாற்றுங்கள் அல்லது அல்லாஹ் துவாசில் சொல்லும்போது அப்படி வேதனையோடு வாழ்ந்த காலகட்டத்தில் மக்கா விட்டு தாய்வு சென்றார்கள். தாய்விலும் அடித்து விரட்டப்பட்டார்கள். இப்படி சோகமான உருவா வாழ்ந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய திருத்துதர் அவர்கள் ஆயிஷாவை மணந்தார்கள், சௌதாவை மணந்தார்கள் என்று பொய்யான கதைகளை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதையும் இன்றைக்கு சப்பைக்கட்டு வாதம் செய்யக்கூடிய மூலைகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நபியின் பலதார மனம் அனைத்தும் சரித்திர பிழையும் புனையப்பட்டதுமாக என்பதை இன்ஷா அல்லாஹ் இனிவரும் பதிவுகளிலே காண்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.